அங்க ஒரு சகோதரி சிந்துஜா இங்க இருக்கிற சகோதரி மாதிரி போறாங்க. திமுக காரன் ஒரு 8000 ரூபாய் நோட்டீஸ் தூக்கிட்டு இங்க சுத்திட்டு இருக்கிறான். சகோதரி கேட்கிறாங்க, வாக்குவாதம் ஆகிறது, முடிய பிடிச்சி அடிக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போய் விடுகின்றாங்க. நேற்று நம்ம பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் மணச்சநல்லூர்ல 8 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை கைது செய்யலாம். அதன் பிறகு தேர்தல் ஆணையம் நேற்று சாயந்தரம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. தமிழகத்துல திருட்டு திமுக எப்படி இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு வீடு வீடாக போய் கொடுக்கறாங்களோ, நாங்க வந்தா 8000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம். அது ஒரு அம்மா எடுத்துட்டு இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு ஒரு தாய்மார் ஒரு கடைக்கு போயிட்டாங்க. அண்ணே திமுக காரன் நோட்டீஸ் கொடுத்தான், ஏதோ ஃப்ரிட்ஜ் கொடுக்குறீங்களாமா, மிக்சி கொடுக்குறீங்களாமா, கொடுங்க ஐயா. அப்பதான் அவர் சொன்னாரு, ஏம்மா இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க அம்மா, திமுக காரர் இருக்கிற ஊரும் ஆம புகுந்த வீடும் எப்போ நாசமா போனதான சரித்திரம். அவன் ஒரு நோட்டீஸ் கொடுத்தா நீங்க எடுத்துட்டு வந்து வெயில்ல வர்றீங்க அம்மா. திமுக காரங்க யாரும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லைங்க. தேர்தல் இடத்துல அடுத்த 4 நாட்கள் நம்மளை ஏமாற்றுவதற்காக இந்த போலி நோட்டீஸ் எங்கேயும் கொடுக்க கூடாது, கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையம் அதை தடை செய்திருக்கிறார்கள், ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று தெரிந்து நம்முடைய பெண்கள்கிட்ட அந்த பொய் நோட்டீஸை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னை திருவள்ளூர் மாவட்டம் மிஞ்சூர்ல ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி செமஸ்டர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 3 பேர் கஞ்சா பழக்க வழக்கத்தினால 3 பேர் ரோட்ல போறாங்க, காலி போலி. சகோதரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறத பார்த்துட்டு, முதல் மாடியில் இருக்கிறத பார்த்துட்டு கீழ இருந்து தாவி முதல் மாடிக்கு போய் அந்த சகோதரிட்ட அத்துமீற முயற்சிக்கிறாங்க. அந்த சகோதரி அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணும் பொழுது பட்டா கட்டியால் சரமாரியாக வெட்டி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றாங்க ஐயா? கஞ்சா புழக்க வழக்கம் ஏதோ தெருவுல போது நம்ம ஒதுங்கி போயிடலாம் நீங்க நினைக்க கூடாது. அந்த மூலையில் இருக்க ஒதுங்கி போயிடலாம், டாஸ்மாக் இங்க இருக்கு ஒதுங்கி போயிடலாம், தப்பு பண்றவன் நைட் இங்க இருப்பான் அந்த பாதையில போக வேண்டாம். ஐயா அரசியல் அப்படி பண்ண முடியாது ஐயா. உங்க வாழ்க்கையை பயந்து பயந்து நீங்க வாழ முடியாது. இன்னைக்கு ஒதுங்கி ஒதுங்கி போய் இந்த கஞ்சா சாப்பிடுற வீட்டுக்குள்ள மொட்டை மாடு கேறி வந்து நம்முடைய குழந்தை வெட்டுகின்றான் என்றால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நேற்று சாயந்தரம் மணச்சநல்லூர் உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும், அடிக்கடி இப்ப நியூஸ்ல இருக்கார். 250 தாய்மார்களுடைய கிட்னி திருடி வித்து அந்த தொகுதியில மறுபடியும் சட்டமன்றத்துக்கு அந்த கதிரவன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட மாடல் என்று சொல்வதை விட கிட்னி திருட்டு மாடல் ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். 250 சகோதரர் திருடிட்டு நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்றார், கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கிறார். என்னங்க அநியாயமா இருக்கு? கிட்னியை திருடி விட்டு விட்டு மக்கள் கிட்னி திருட்டு ஆட்சி என்று சொன்னால் முறைகேடு என்று சொல்ல வேண்டுமா?